சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திடீரென உடலில் ஏற்பட்ட மோசமான நிலை, வைத்தியசாலையில் அனுமதி. வடக்கில் வாழும் தமிழ் மக்களை உசுப்பேற்றி இந்த அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுமந்திரன் போன்றவர்கள் எல்லோரும் இணைந்து எதிர்வரும் 3ஆம் திகதி தையிட்டி விகாரையை இடிக்கப் போகின்றார்கள். சிங்கள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை விடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் உயிருக்கு பெரும் ஆபத்துள்ளது. அவருடைய எதிரிகள் உள்ள சிறைச்சாலையிலேயே அவர் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்துங்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வடமாகாணத்தின் ஆளுநருமான சுரேன் ராகவனின் அதிரடி கருத்து. மஹிந்த கோட்டா காலத்து முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் மகன் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அதிரடி கைது. புதிதாக அமைந்துள்ள அரசாங்கத்தை நான் இப்போது விமர்சிக்க முடியவில்லை. இன்னும் 3 ஆண்டுகளின் பின்தான் இந்த அரசாங்கம் சரியா தவறா என்பதை நான் குறிப்பிடுவேன். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அதிரடி கருத்து. பூசா சிறைச்சாலையில் படு பயங்கரமான பாதாள உலக குழுவின் தலைவர்கள் லொக்குப்பட்டி மற்றும் மிதிகம ருபான் ஆகியோரிடமிருந்து மீட்கப்பட்ட பெரும் தொகை கை தொலைபேசிகள். விசாரணைகள் தீவிரம். நல்லூர் பிரதேச சபையின் தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் 4 கிலோ கஞ்சாவுடன் அதிரடி கைது. நீதிமன்றத்தால் விளக்க மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மகர சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முதலில் சிறைச்சாலை மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் ஒரு வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகர சிறைச்சாலையில் முன்னாள் அமைச்சருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்டிருந்த கை துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினர் ஒருவரிடம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன்படி எதிர்வரும் ஜனவரி 9ஆம் திகதி வரையில் அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் உயிருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக முன்னாள் ஆளுநரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேன் ராகவன் கவலை தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் தனது அரசியல் எதிரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சிகளில் இருந்து தப்பியவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெருக்கடியான சூழலில் அவரை வைத்திருப்பது அவரது உயிருக்கும் அரசியல் எதிர்காலத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் தவறு செய்திருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய முழுமையான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கில் தமிழ் மக்களை உசுப்பேற்றி அவர்களை கொண்டு ஜனவரி 3ஆம் திகதி தையிட்டி திஸ்ஸ விகாரையை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளிப்படுத்திய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயற்படுவது அனுர அரசாங்கம்தான். ஜனவரி 3ஆம் திகதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை குழப்பும் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்படுகின்றனர். திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியில் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு 1 வருடத்திற்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன். அப்போது அவர் அதனை ஒப்புக்கொண்டார். ஆனால் ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எங்களுக்கு புலி என்று சொன்னால் அவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம். இதை வைத்துக் கொண்டு அவர்கள் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம். அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறான ஏற்பாடுகள் செய்ய முடியாது. இந்த விகாரை உடைப்பதற்கு அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவே தெரிகிறது. மொட்டு கட்சியின் சரத் வீரசேகரவும் இதற்கு உதவி செய்கிறார். நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கையடக்க தொலைபேசி பயன்பாடு உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள பெரும்பாலான அதிகாரிகளிடமிருந்து எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கவில்லை என காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த உயர் பாதுகாப்பு சிறையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தடையின்றி தொடரும் எனவும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு அவற்றிலிருந்து எந்த நிவாரணமும் கிடைக்காது எனவும் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். கையடக்க தொலைபேசிகளை இனம் காணும் இயந்திரங்கள் பூசா சிறைச்சாலையில் செயல்படவில்லை எனவும் கடந்த காலங்களில் அவற்றை மீள இயக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து பாதாள உலக குழு தலைவர்களான லொக்குப்பட்டி, தெமட்டகொட சமிந்து, மிதிகம ருவான் மற்றும் வெல சுதா ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறைகளிலிருந்து 15 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதாள உலக குழு தலைவர் லொக்குப்பட்டியின் அறையின் கூரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 4 கையடக்க தொலைபேசிகளும், தெமட்டகொட சமிந்தவின் அறையில் கூரையில் 2 கையடக்க தொலைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர்கள் பணத்திற்காகவோ அல்லது அந்த அதிகாரிகளின் உயிர் அச்சுறுத்தல் விடுப்பதன் மூலமாகவோ அங்கு பணிபுரியும் சில அதிகாரிகளின் ஆதரவை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவளிக்காத அவர்களது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்வதாக அச்சுறுத்திய பின்னர் இந்த அதிகாரிகள் பெரும்பாலும் பாதாள உலக தலைவர்களுக்கு ஆதரவளிக்க முன்வருகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் புதல்வர் ஜொஹான் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்பாகம கும்புக் வெவ பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச நிறுவனமான சதோசாவுக்கு சொந்தமான பார ஊர்தி ஒன்றை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான ஜொஹான் பெர்னாண்டோவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நல்லூர் பிரதேச சபையின் உறுப்பினர் ஒருவர் 4 கிலோ 800 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றத்தடுப்பு காவல்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கமைய சங்கிலியன் பூங்கா அருகில் இன்றைய தினம் அதிகாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரியாலை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய குறித்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டிலிருந்து வரும் ஒப்பந்தத்திற்கமைய போதைப் பொருட்களை கையளிப்பதாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். அவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் சரியா தவறா என விமர்சிக்க சுமார் 3 ஆண்டுகள் எடுக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சரியான பாதையில் செல்கிறோமா இல்லையா என்பதை இப்போது சொல்ல முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஒரு கணக்காய்வாளர் நாயகத்தை நியமித்ததாகவும் அதற்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் மட்டுமே எடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். பல மாதங்களாக கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்க தவறியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாகவே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி, ஜனநாயக ரீதியாக எவரும் தங்கள் வாக்குகளை பயன்படுத்தலாம். வழக்கமாக புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் சரியா தவறா என நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாவது ஆகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.